வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவோட டாபிக் என்னென்னா, பூர்ணிமா வந்து இந்த கேமை விட்டு நான் வெளியே போகிறேன், என்னை கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிடலன்னா நான் வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா ஒரு முடிவு எடுக்க காரணம் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க பார்த்தீங்களா, சுவாரஸ்யம் யார் அப்படின்றத டாஸ்கில் வந்து கன்ஃபெஷன் ரூம் போய் படிச்சுட்டு வந்தது பூர்ணிமா, படிச்சுட்டு வந்த ரூல் புக்கெல்லாம் பேசினது பூர்ணிமா. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓட்டிங் ப்ராசஸ் அங்கே நடக்குது. ஓட்டிங் ப்ராசஸ் அப்போ நடக்கும்போது என்னென்னா, பூர்ணிமா கேட்குறாங்க, இங்கே இருக்க டாஸ்க்கை பேஸ் பண்ணி ஓட் பண்ணணுமா, இல்லை வெளியே இருக்க அந்த மக்களுக்கு இங்கே என்டர்டெயின்மெண்ட் யார் பண்ணாங்களோ அதை பேஸ் பண்ணி ஓட்டு பண்ணணுமான்ற கன்ஃபெஷனில் வந்து ஃபஸ்ட்டு ஜோவிகா ஒரு 2-3 பாயிண்ட் பேசிடுறாங்க. நடுவில் இரு ஜோவிகா இப்படி சொல்லாத, நான் பிக் பாஸ் கிட்ட கேட்குறேன்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ எப்படி பிக் பாஸ் சொல்லுங்கள், கிளாரிஃபை பண்ணுங்கள், ஓட்டிங் ப்ராசஸ் இந்த ஓட்டிங் இந்த டாஸ்க் பேசிஸா இல்லை வீட்டில் என்டர்டெயின்மெண்ட் பண்ண பேசிஸா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ஜோவிகா சொன்னது கரெக்ட் அப்படின்ற மாதிரி மொதல் விஷயத்தை சொல்லிடுவார். அங்கே ஒரு பல்ப் வாங்கின மாதிரி ஆயிடுச்சு ஒரு பக்கம் பூர்ணிமாக்கு. திரும்பவும் பேசிகிட்டே இருக்கும்போது இருங்க, திரும்பவும் நான் பிக் பாஸ் கிட்ட இன்னொரு வாட்டி கேட்குறேன், திரும்பவும் பிக் பாஸ் கிட்ட கேட்பாங்க. பிக் பாஸ் பதிலே அளிக்க மாட்டார். ஸோ ரெண்டாவது வாட்டியும் கடுப்பாயிருவாங்க ஒரு பக்கம். இது ஒன்று நடக்குதா, திரும்பவும் வந்து ஒரு பக்கம் ஓட்டிங் ப்ராசஸ் நடக்கும். பிக் பாஸ் வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும், பிரதீப் ஒரு ஓட்டு போட்டுருவார். ரெண்டாவது கூல் சுரேஷ் ஓட்டிங் போட்டிருக்கும்போது திரும்பவும் கேட்பாங்க, எப்படி ஒருத்தருக்கு ஓட்டிங் ப்ராசஸ் எப்படி ஒருத்தருக்கு ஒரே ஓட்டா இல்லை எப்படி போடணும் அப்படின்றது கேட்கும்போது திரும்பவும் பிக் பாஸ் வந்து பூர்ணிமா கேட்கறதுக்கு பதிலே சொல்ல மாட்டார். அப்படியே வந்து கேட்காத மாதிரி அப்படியே விட்டுருவார். ஸோ இந்த விஷயம் வந்து பூர்ணிமாவுக்கு ஹெவியாக பாதிருச்சு. என்ன இது, நான் கேட்குறேன், அவருக்கு பதில் சொல்கிறாரு, நானும் அங்கே தான் கேட்குறேன், எனக்கு பதில் சொல்லாமல் இருக்காரு, என்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஷோவில் நான் ஏன் இருக்கணும், பிக் பாஸ்ன்றவர் காமனானவர், எல்லாருக்கும் பதில் சொல்லணும். சரி, அந்த டாஸ்க் முடிச்சது, அதுக்கப்புறம் நான் கூப்பிட்றேன், என்கிட்ட சொல்லியிருக்குமா இல்லையா, கூப்பிட்டு ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு. ஸோ கண்டஸ்டன்ஸ் கூட பிரச்சனை இருந்தால் நான் சால்வ் பண்ணியிருப்பேன், பிக் பாஸ் கூட பிரச்சனையாக இருந்தால் இந்த வீட்டில் நான் ஏன் இருக்கணும், எனக்கு இந்த பிக் பாஸ் மேலே இருக்கிற நம்பிக்கையும் போச்சு, இந்த ஷோ மேலே இருக்க நம்பிக்கை எனக்கு ஒரு பக்கம் போயிருச்சு அப்படின்ற மாதிரி கேமரா முன்னாடி கூப்பிட்டு சொல்கிறாங்க, என்னை போய் கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிடுங்க, நான் பேசணும், எனக்கு இந்த கேம் மேலே நம்பிக்கை போச்சு, உங்கள் மேலேயும் நம்பிக்கை போச்சு அப்படின்றது இவங்களோட வாதமாக இருக்குது. இன்னொரு பக்கம் வெளியே வந்து மாயா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, மாயா கன்ஃபெஷன் ரூம் போனாங்களே, 1 செகண்ட் ஆகும் ரியாக்ட் பண்ணுறதுக்குன்னு சொன்னீங்க, பட் நான் வந்து எனக்கு ஒரு பிரச்சனைன்னு கூப்பிட்றேன், இது வரைக்கும் எனக்கு ரியாக்ட் பண்ணல பிக் பாஸ், இதுவுமே பண்ணாமல் இருக்கீங்க, அப்புறம் எப்படி நான் நம்பி இருக்க முடியும், இங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் நீங்கள் எப்போ வருவீங்க ஏது வருவீங்கன்றது தெரியாது, எப்படி நான் நம்பி இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு வாதமாக இருக்குங்க பூர்ணிமாவோட வாதம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ என்னை பொறுத்தவரையும் வந்து ஸோ அது பிக் பாஸ் கிட்ட இவங்க தான் கன்ஃபெஷன் போனாங்க, இந்த டவுட் இருக்கிறதுலாம் தெளிவாக கிளாரிஃபை பண்ணியிருக்கலாம், பட் வெளியே வந்து கிளாரிஃபை பண்ணும்போது பிக் பாஸ் அதை பதில் சொல்லியிருக்கலாம். ஸோ அது பிக் பாஸும் பதில் சொல்லலை. ஸோ இதுக்கான முடிவு பிக் பாஸ் வந்தால் தான் தெரியுன்றது தான் என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.